ஏஆர் ரஹ்மான் இசை புயல். ஏஆர் ரஹ்மானுடைய இசை பிடிக்காத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய இசையால் உலக ரசிகர்களை கட்டி போட்டவர் மிகப்பெரிய கலைஞர். அவர் இசை புயல்னு பல பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் அழைக்கிறோம். அதுக்கு காரணம் அவருடைய இசையால் பல படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அவரோட பின்னணி இசை மூலிமா பல படங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. அதனால அவரை இசை புயல் அப்படிங்கிற ஒரு அடைமொழி விட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அழைப்பாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டேஸில் இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸு இல்லை யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய பாய் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதாவது பெரிய பாயோட பாட்டு, பெரிய பாயோட மியூசிக்கை கேட்டிங்களா அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கலோக்கியான வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட ரஹ்மான் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவும் ட்ரெண்டிங்கான வீடியோவாகவும் மாறி இருக்கு. ஆக்சுவலாக உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாயிருக்க படம் தக் லைஃப். இந்த படத்தில் சிம்பு, அசோக் செல்வன், த்ரிஷா, அபிராமி, நாசர், வையாபுரின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு பிறகு மணிரத்னமும் கமலஹாசனும் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிகுந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பெரிய சாதனையே பண்ணியிருக்கு. அதாவது ஒரு 6 மணி நேரத்தில் 10 மில்லியனுக்கு மேலே போச்சு. 24 மணி நேரத்தில் 20 மில்லியனை தாண்டி இருக்கு. அதனால அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லரே பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் வரும் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற போகுது. இதனிடையே இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் பணிகளில் படக்குழு ஈடுபட்டு வராங்க. நேற்று முன்தினம் சென்னையில் முக்கியமான ஒரு யூடியூப் சேனல்களுக்கும் தினசரி பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்தாங்க தக் லைஃப் டீமு. அதனை தொடர்ந்து இப்போ மும்பைக்கு பயணமாயிருக்காங்க. ஸோ மும்பையில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது ஃபோட்டோக்கள்லாம். ஸோ மும்பையில் இன்றைக்கி இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் நடக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக போய் சுற்றி போய் இந்த படத்தை ப்ரமோட் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைநகருக்கும் போக போகிறாங்க. அதை தாண்டி துபாய், சிங்கப்பூர், மலேசியான்னு உலக நாடுகளுக்கும் பறக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தக் லைஃபோட பற்றின ஒரு செய்தியாக தான் இருக்க போகுது. அந்த செய்திகளினுடைய தொடக்கமாக சென்னையில் கொடுத்த நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் ஒரு பேட்டி கொடுத்தார் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு. அந்த பேட்டியில் டிடி தொகுப்பாளினி தான் அந்த பேட்டியை எடுக்கிறாங்க. ஸோ அந்த பேட்டி எடுக்கிறப்போ ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க படத்தை பற்றி. அவர் அழகாக சொல்லிட்டு வராரு. ஒரு ஸ்டேஜில் இந்த படத்தோட மியூசிக்கில் பெரிய பாய் என்ன ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, குறிப்பாக அந்த விண்வெளி நாயகன் பற்றி அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ரஹ்மான் உடனே இன்ஸ்டண்ட்டாக முகத்தை தெரிஞ்சுது அவரோட ரியாக்ஷன்லே. பெரிய பாயா அப்படின்னாரு. உடனே டிடி அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செய்ய காட்டுறாங்க. இவர் கட் அப்படின்னு சொன்னால் நான் என்ன கசாப் கடையை வச்சுருக்கேன் பெரிய பாயின்னு கூப்பிடுறதுக்கு அப்படின்னு அந்த ஒரு மீனிங்கில் உடனே ரியாக்ட் பண்ணார் ரஹ்மான். ஸோ ரொம்ப அதாவது இப்போ எப்போதுமே ரஹ்மான்கிட்ட பேட்டி கொடுக்கறதே ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ப்ரொமோஷன்களுக்காக உட்காந்தா கூட அவராக எதுவும் பெருசாக பேச மாட்டார். நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்லைனில் பதில் சொல்லுவார். ரொம்ப ரிசர்வ்டாக ஒன்லைன் தான் பேசுவார். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதையுமே குறைச்சார். அதுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அவருடைய மனைவி சாய்ரா பானுனுடைய அந்த விவாகரத்து சமாச்சாரத்துக்கு அப்புறமாவே கொஞ்சம் மனுஷன் ரொம்ப உடஞ்சு போய் தான் இருந்தார். ஆனாலும் தக் லைஃப் படத்தில் பழைய தோரணையில் ரொம்ப பிரிஸ்காக மியூசிக் பண்ணியிருந்தார். அந்த எனர்ஜியோடு தான் சென்னையில் நடந்த அந்த ப்ரமோஷன்லையும் கலந்துக்கிட்டார். அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு பேட்டியில் அவர் பெரிய பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவுடனே அவர் பெரிய பாயா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் என்ன கசாப் கடையாக வச்சுருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பர்டிகுலராக அந்த யூடியூப்பில் வெளியான அந்த வீடியோ தான் செம வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரஹ்மானை அந்த மாதிரி அழைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்களுமே யோசனை பண்ணணும். ஏன்னா அவருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறப்ப, அதாவது அவருக்கு தெரியும் தன்னை இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு நினைப்பாங்க. அதை தான் அவர் விரும்புவார். ஏன்னா 2 ஆஸ்கார் விருது பெற்ற ஒரு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இசையமைப்பாளர், இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. அவர் செல்லமாக ரசிகர்கள் பெரிய பாயின்னு கூப்பிடுறத அவர் ஏற்றுக்கலை. பிகாஸ் அவர் அந்த ஒரு ரிலிஜனை சேர்ந்திருந்தாலும்
அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மனுஷனாக தான் இருக்கார் வெளியில். ஸோ இந்திய நாட்டையும் நம்மளுடைய தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் அவ்வளோ மதிக்கிறவர். ஸோ வந்தே மாதரம் பாடலை அவருடைய இசையில் வேற ஒரு பரிமாணத்தில் பண்ணி காமிச்சவர். அதனால அவரை வந்து இது மாதிரி கூப்பிடுறத விரும்பலை. ஆனால் பசங்க வந்து ஒரு கலோக்கியா ஒரு ஜாலியா இந்த மாதிரியா கூப்பிடுறதுங்கிறது இப்போ சோசியல் மீடியா ரொம்ப பிரபலம். அதைத்தான் நம்ம குட் பேட் அக்லி படத்தில் கூட ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அஜித் ஒரு சீனில் வந்து பாய் 10 கிலோ கறி வேணும் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலாக பேசியிருப்பாரு. ஸோ அந்த வேர்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க வந்து நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு விடிய விடிய சாப்பிட்றது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை போடுறது, இன்ஸ்டாவில் பதிவு போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கலாச்சார மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்ப இந்த ஒரு விஷயம் வந்து இப்படி பற்றி எறிகிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ டிடி எடுத்த அந்த பேட்டி தான் இன்னைக்கு சென்சேஷன் பேட்டியாக மாறி இருக்கு. தக்லைஃப் ப்ரமோஷனில் ரஹ்மான் தன்னை இப்படி அழைக்கக்கூடாது அப்படின்னு நேரடியாக சொன்ன விஷயம் உண்மையிலே ஒரு ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக். நன்றி.